அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன், சுகஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடியதாகும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெரும் வழக்குகளில் தகராறுகளில் சாதகமான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலுமே மிகவும் அக்கறை காட்டுவீங்க. அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறக்கூடியதாகும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. மன நிம்மதி உண்டாகும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து மனக்கசப்புகள் நீங்கக்கூடியதாகும். தொழில் வியாபார தொடர்பான போட்டிகள் நீங்கக்கூடியதாகும். மனதில் உற்சாகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய வகையில் சக ஊழியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பெண்கள் எந்த ஒரு செயலையுமே மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பாங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவாங்க. எதிலுமே நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை சீர்மை அமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளும் முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியடையும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிந்தித்து செயல்படுத்துவது நன்மை தரும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் விற்பனை அமோகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மேலிடத்தின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடியதாகும். ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சில குறுக்கீடுகள் உங்களுக்கு தோன்றக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாராளமான தன சேர்க்கையாலும் சுய காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. தன்னம்பிக்கை உயரும். சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்க உயர்வு நிலை ஏற்படலாம். எடுத்த காரியம் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் தெய்வ சிந்தனைகளால் மனதில் பூரண அமைதி நிலவும். அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சிலருக்கு பணி நிரந்தரமாகுவதற்கான ஆணைகள் கிடைத்து மனதில் இன்ப வெள்ளம் பாயும். அறிஞர்களுக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம். கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் ஏமாற நேரிடலாம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தந்தை சொல் கேட்டு நீங்கள் நடக்க வேண்டியது நல்லது. தந்தை மகனுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் செல்லும். புதிய நண்பர்களின் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவாக ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவது, கருத்து சொல்வதையும் நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய தூங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் பார்த்து செய்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களையும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாகும். சேமிப்பு உயரக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். நேசத்தோடு நீங்கள் பழகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடைப்பட்ட வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவு உங்களுக்கு குறையலாம். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவாங்க. வியாபாரிகளுக்கு புதிய கிளைகள் துவங்க போடப்பட்ட திட்டம் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம். நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து உறவினர்களுடன் உயர்தர உணவுகளை உணவருந்தியும் மகிழ்ச்சி அடைவீங்க. சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைவுகளை விலக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிக உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிக்கல் வரலாம், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு மாற்றம் உங்களுக்கு வந்து சேரலாம். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கூடும். புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் ஈடுபடக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் குழப்பங்கள் மறைந்து சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு. முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து செல்வத்திற்கு உண்டாகக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த உங்களுக்கு ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகலாம். பெரியோர்களுடைய அன்பு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைகளையும் பணத்தை சேகரிப்பதிலையும் நீங்கள் ஆர்வத்தை காட்ட வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பும் பெருமையும் அடைந்து சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளில் நன்கு ஆராய்ந்து நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு 8ல் இருப்பதால் இனம் தெரியாத சுமை உங்களுக்கு மனதில் அமைதியை கெடுக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் அடுத்தவருடைய பேச்சை நம்ப வேண்டாம். புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் விஷயத்திலையும் நீங்கள் அடுத்தவர்களை நம்பாமல் உங்களுடைய தொழிலில் நீங்களே முன் வந்து செய்வீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலுமே கடன் வாங்காமல் நீங்கள் சமாளிக்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். குடும்ப விஷயமாக குறுகிய தொலைவு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான ஒரு காலமாக இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைத்தாலும் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைச்சிருக்கு. வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாரம் இது. கணவர் வழி உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வருவது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தன யோகத்தால் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெருக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.